Hello all, welcome to Learn PowerShell video series. So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னாக்கா virtual box யூஸ் பண்ணி எப்படி நம்ம லேப் செட் பண்ண போறோம் இந்த வீடியோ சீரிஸ் ஃபுல்லா ஃபாலோ பண்றதுக்கு அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். ஸோ நான் ஆல்ரெடி போன வீடியோவில் சொன்னது போல் இதுதான் நம்ம இந்த வீடியோ சீரிஸ் ஃபுல்லாக ஃபாலோ பண்ண போகிற லேப் செட்டப். இந்த லேப் செட்டப் தான் இந்த வீடியோவில் நம்ம செட் பண்ண போகிறோம். ஸோ நான் ஃபர்தராக மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டையும் மினிமம் இந்த கான்ஃபிகரேஷனில் இருக்கிற ஒரு சிஸ்டம் இருக்குன்னு நான் நம்புறேன். ஆக்சுவலாக ஒருவேளை உங்ககிட்ட இந்த கான்ஃபிகரேஷனில் சிஸ்டம் இல்லை அப்படின்னா நீங்கள் எந்த ஃபீல் பண்ண தேவையில்லை. நான் முன்னாடி வீடியோவில் சொல்லியிருக்கேன், உங்ககிட்ட விண்டோஸ் 7 OS உள்ள ஒரே ஒரு கம்ப்யூட்டர் இருந்தால் போதும். அந்த கம்ப்யூட்டர்லேயே இந்த வீடியோ சீரிஸ் ஃபுல்லாக நீங்கள் ஃபாலோ பண்ணி எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்டும் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? நான் என்ன சொல்லிட்டு போனாக்கா உங்ககிட்ட விண்டோஸ் 7 இருக்கிற பிசி இருந்துச்சுனாக்கா PowerShell வெர்ஷன் 5.1 எப்படி அப்கிரேட் பண்ணணுங்கிறத ஸ்டெப்ஸ் சொல்லியிருப்பேன். அதை ஃபாலோ பண்ணி உங்கள் PowerShell வெர்ஷனை மட்டும் அப்கிரேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா விண்டோஸ் 7 3.0 தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்கிரேட் பண்ணிட்டீங்கன்னாக்கா இந்த வீடியோ சீரிஸ் ஃபுல்லாகவே நீங்கள் எல்லா லேபையும் ஃபாலோ பண்ணலாம். எந்தவித ப்ராப்ளம் இருக்காது. சரி, அதுக்கப்புறம் எதுக்கு நான் இந்த மாதிரி லேப் செட்டப் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நீங்கள் இந்த வீடியோ சீரிஸ் ஃபுல்லாகவே ஒரே கம்ப்யூட்டர்லேயே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு சில டைமில் போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். கரெக்ட்டுங்களா? அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்காக நம்ம என்ன பண்ணோம், கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டை கூட்டுறதுக்காக 2 கம்ப்யூட்டர் போட்டு ரிமோட் சிஸ்டம்ஸ்லாம் வச்சு ஆட்டோமேட் ஜாப்லாம் வெவ்வேறு கம்ப்யூட்டரில் பண்ணால் எப்படி இருக்குங்கிறத பற்றி காமிக்க போகிறோம். பட் நீங்கள் ரியாலிட்டியில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரே ஒரு கம்ப்யூட்டரில் இந்த லேப் எல்லாமே பண்ணி பார்க்கலாம், எந்தவித ப்ராப்ளமும் இல்லாமல். ஓகே, ஸோ உங்ககிட்ட இந்த கான்ஃபிகரேஷனில் ஒரு சிஸ்டம் இருக்குது அப்படின்னா இப்போ இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னாக்கா நம்ம Oracle Virtual Boxனு ஒரு சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ண போகிறோம். இந்த சாஃப்ட்வேர் என்ன பண்ணணும்னாக்கா ஒரே கம்ப்யூட்டருக்குள்ளேயே நிறைய கம்ப்யூட்டர் கிரியேட் பண்ணுறதுக்குண்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தரும். ஓகேங்களா? ஸோ அந்த Oracle Virtual Box இன்ஸ்டால் பண்ண அப்புறமா அந்த சாஃப்ட்வேரில் நம்ம என்ன பண்ண போகிறோம், புதுசாக 2 கம்ப்யூட்டர் கிரியேட் பண்ண போகிறோம். சரிங்களா? இந்த 2 கம்ப்யூட்டர்லையுமே விண்டோஸ் சர்வர் 2016 OS போட போகிறோம். சரிங்களா? ஒன்று கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் மோட்லையும் இன்னொன்று சர்வர் கோர் மோட்லையும் போட்டு இது ரெண்டுத்துக்கு நெட்வொர்க் கனெக்டிவிட்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த செட்டப்ல நம்ம எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்டையும் பண்ணி பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ நம்ம அடுத்த செஷன்ல எப்படி இதெல்லாம் செட் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ ஸ்டெப்ஸ்லாம் நோட் பண்ணியாச்சு. ஸோ 1 by 1 ஃபாலோ பண்ணி கான்ஃபிகர் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னாக்கா Oracle Virtual Box டவுன்லோட் பண்ணணும், இன்ஸ்டால் பண்ணணும். இதுதான் நமக்கு நிறைய விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தரப்போகுது. ஸோ கூகுள் டைப் பண்ணுங்க, அதில் Oracle Virtual Box டவுன்லோட் இதை கொடுத்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் லிங்க் ஓப்பன் பண்ணுங்க. விர்ச்சுவல் பாக்ஸ் ஆர்க் இல்லையா, அந்த லிங்க் ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் டவுன்லோட்ஸ் கிளிக் பண்ணிங்கனாக்கா இங்கே பார்த்தீங்கன்னாக்கா விண்டோஸ் ஹோஸ்ட் இருக்கு இல்லைங்களா, இதை கிளிக் பண்ண உடனே உங்கள் டவுன்லோட் ஸ்டார்ட் ஆகிடும் ஆக்சுவலாக. ஸோ இது கம்ப்ளீட் ஆன உடனே நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேங்கிறதுனால இதை கேன்சல் பண்ணுறேன். சரிங்களா? ஓகே, விர்ச்சுவல் பாக்ஸ் டவுன்லோட் பண்ணியாச்சு. அடுத்து நமக்கு என்ன தேவைனாக்கா விண்டோஸ் சர்வர் 2016 இமேஜ் தேவை. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம், கூகுளுக்குள்ளே போயிட்டு விண்டோஸ் சர்வர் 2016 ISO டவுன்லோடு கொடுக்குறோம். கொடுத்த உடனே இந்த ஃபர்ஸ்ட் மைக்ரோசாஃப்டோட அஃபிஷியல் வெப்சைட். ஸோ அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறோம். சரிங்களா? ஓப்பன் பண்ண உடனே இங்கே பார்த்தீங்கன்னாக்கா விண்டோஸ் சர்வர் 2016 இருக்கு இல்லைங்களா, அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டு வாங்க. விண்டோஸ் சர்வர் 2016ல் இந்த ISO கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுங்க. கொடுத்துட்டு இங்கே சும்மா உங்கள் பேர் இதை கண்டிப்பாக கொடுத்தாகணும். பட் ஆனால் கரெக்டான இன்ஃபர்மேஷன் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆக்சுவலாக கொடுத்துட்டு சும்மா 2 3 கொடுங்க. கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு இந்தியான்னு கொடுத்துட்டு இந்த செக் மார்க் செக் பண்ணிவிட்டு கண்டினியூன்னு கொடுத்தீங்கன்னாக்கா இப்படி வரும். இதில் என்ன பண்ணுங்க, இங்கிலீஷ்னு செலக்ட் பண்ணிவிட்டு டவுன்லோட் கொடுத்தீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். இதை சேவ் கொடுத்தீங்கன்னா சேவ் பண்ணிடலாம். இது ஒரு 6.5 GB ஆக்சுவலாக கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ கொஞ்சம் டைம் எடுத்து நீங்கள் ஓகே கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேங்கிறதுனால இதை கேன்சல் பண்ணிடுறேன். சரிங்களா? ஸோ நம்மகிட்ட இப்போ விண்டோஸ் 2016 இமேஜ் இருக்குது, அதே சமயத்தில் விர்ச்சுவல் பாக்ஸ் சாஃப்ட்வேர் இருக்கும். அடுத்து நம்ம என்ன பண்ணணும், விர்ச்சுவல் பாக்ஸ் இன்ஸ்டால் பண்ணி மிஷின் கிரியேட் பண்ணணும். சரிங்களா? ஸோ அடுத்த ஸ்டெப் போகலாம். ஸோ இதுதான் நம்ம விர்ச்சுவல் பாக்ஸ் ஆக்சுவலாக. ஸோ விர்ச்சுவல் பாக்ஸ் ஆல்ரெடி இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணோம், டபுள் கிளிக் பண்ணுறோம். நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இது எதுவுமே நம்ம மாற்ற தேவையில்லை, அப்படியே நெக்ஸ்ட்னு கொடுத்துட்டு இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, எஸ் கொடுத்துருங்க. இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னாக்கா ஒரு ஃபியூ மினிட்ஸ் எடுத்துக்கும். எடுத்த உடனே இன்ஸ்டால் ஆகிடும். ஓகே, இன்ஸ்டால் ஆகிடுச்சா? இப்போ ஃபினிஷ் கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ ஓப்பன் பண்ண உடனே விர்ச்சுவல் பாக்ஸ் ஸ்க்ரீன் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இதில் என்ன பண்ணுங்கள், நியூ கிளிக் பண்ணுங்கள். நியூ மிஷினுக்கு கிளிக் பண்ணிவிட்டு ஏதாச்சும் ஒரு பேர் கொடுங்க. நான் என்ன பண்ணுறேன், CB01 கொடுக்குறேன். 01
இது GUIங்கிறதுனா கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ்னா GUIன்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் சர்வர் 2016 கொடுக்குறேன். சரிங்களா? கொடுத்துட்டு நெக்ஸ்ட். ரேம் வந்து 2 GB இருக்கட்டும். ஓகேங்களா? நெக்ஸ்ட். கிரியேட் விர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க்னு கொடுத்துட்டு அப்படியே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னாக்கா இது அப்படியே விட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. டைனாமிக் டவுன்லோட் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இதில் நீங்கள் எவ்வளோ செலக்ட் பண்ணாலுமே வந்து ஒருவேளை உங்களுக்கு 20 GB ஹார்ட் டிஸ்க் தான் தேவைப்படுச்சுன்னா அது மட்டும் தான் எடுத்துக்க தவிர எக்ஸ்ட்ரா எடுத்துக்காது. ஸோ இதில் 15 கொடுத்துருங்க. பட் ஆனால் அவ்வளோ எடுத்துக்காது ஆக்சுவலாக 20 GB அப்படி தான் எடுத்துக்கும். ஸோ அப்படியே நெக்ஸ்ட் கிரியேட் கொடுத்துருங்க. கொடுத்த உடனே ஃபர்ஸ்ட் மிஷின் கிரியேட் ஆயிடுச்சு. நம்ம 2 மிஷின் சொல்லுங்க இல்லையா, அடுத்த மிஷின் திரும்பி இப்படியே கிரியேட் பண்ணிடலாம். ஸோ CB02-core இது கோர். ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன பண்ணுங்க, திரும்பி மைக்ரோசாஃப்டே கொடுங்க. இங்கே வந்து 2016 அதே நெக்ஸ்ட் தான். இதுக்கு வந்து 1 GB ரேம் போதும். ஃபார் டைம் சரி 1 GB போதும் ஆக்சுவலாக. கொடுத்து நெக்ஸ்ட் கொடுங்க. கொடுத்துட்டு கிரியேட் விர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க் கொடுத்துருங்க. அதே கொடுத்துருங்க. சேம் ஸ்டெப்ஸ் தான். ஓகே, 2 மிஷின் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் மிஷின் என்ன பண்ணுங்க, நீங்கள் செட்டிங்ஸ்குள்ளே போங்க. கிளிக் பண்ணிட்டு செட்டிங்ஸ் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே இப்படி வரும். ஸோ இந்த ஸ்டோரேஜ்குள்ளே போயிட்டு இந்த CD எம்டி இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிட்டு சூஸ் டிஸ்க்னு கொடுங்க. கொடுத்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சிருப்பீங்களா விண்டோஸ் சர்வர் ISO, அதை கிளிக் பண்ணி ஓகே கொடுங்க. கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. அதே மாதிரியே செகண்ட் சிஸ்டமும் செய்யுங்க. ஓகே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. கொடுத்த உடனே இப்போ என்ன பண்ணுங்க, ரைட் கிளிக் போயிட்டு இந்த ஸ்டார்ட் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த ஸ்டார்ட் கிளிக் பண்ண உடனே மிஷின் ஸ்டார்ட் ஆகி இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். இதில் என்ன பண்ணுங்க, உங்கள் CD டிரைவை செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்த உடனே ஸோ இந்த மாதிரி CD லோட் ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னாக்கா இப்போ லோட் ஆகிட்டு இருக்குது. ஓகே, இந்த செட்டிங்ஸ்லாம் அப்படியே விட்டுருங்க. நெக்ஸ்ட் கொடுங்க. இன்ஸ்டால் நான் கொடுத்துருங்க. ஸோ இதில் வந்து நான் சொன்ன பார்த்தீங்களா, சர்வர் கோர் இருக்குது, டெஸ்க்டாப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நம்ம என்ன பண்ண போகிறோம், டெஸ்க்டாப் எக்ஸ்பீரியன்ஸ் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ நான் ஸ்டாண்டர்ட் டெஸ்க்டாப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் கொடுங்க. அக்செப்ட் நெக்ஸ்ட். அப்புறம் வந்து கஸ்டம் கொடுத்துட்டு இங்கே வந்து நியூ அப்படியே கொடுத்து அப்ளை கொடுத்துருங்க. ஓகேங்களா? கொடுத்துட்டு அப்படியே நெக்ஸ்ட் கொடுத்த உடனே இது இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் ஆகும். இது வந்து ஒரு 15-20 மினிட்ஸ் ஆகும் ஆக்சுவலாக. நான் என்ன பண்ணுறேன், அந்த வீடியோ பாஸ் பண்ணிட்டு இன்ஸ்டாலேஷன் முடிஞ்ச உடனே திரும்பி ரெஸ்யூம் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 96% முடிஞ்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து 100% ஆகிடும். ஸோ 100% ஆகிடுச்சு. அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டம் ரீஸ்டார்ட் ஆகும். ஓகே, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம ரீஸ்டார்ட் நம்ம இப்பயே கொடுத்துடலாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா வந்து உங்கள் டூலுக்கும் என்றும் சின்ன வித்தியாசம் இருக்கும். ஆக்சுவலாக நான் வந்து விர்ச்சுவல் பாக்ஸ் ஒரு சாஃப்ட்வேர் சொன்ன பார்த்தீங்களா உங்ககிட்ட, விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி VMware இன்னொரு சாஃப்ட்வேர். ஆக்சுவலாக நான் VMware யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் ரெண்டுமே வந்து ஒன்ஸ் நீங்கள் விர்ச்சுவல் மிஷினுக்குள்ளே போயிட்டீங்கன்னா ரெண்டுமே ஒன்று தான். ஆக்சுவலாக எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. ஸோ நான் ஏன் உங்களுக்கு விர்ச்சுவல் பாக்ஸ் சஜஸ்ட் பண்ணேன்னு கேட்டேன்னாக்கா, அது ஃப்ரீ சாஃப்ட்வேர். ஆக்சுவலாக நீங்கள் அதை யூஸ் பண்ணி லைசன்ஸில் எதுவும் பே பண்ண தேவையில்லை. அதனால தான் நான் விர்ச்சுவல் பாக்ஸ் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணேன். ரெண்டுமே ஒரே சிமிலர் சாஃப்ட்வேர் தான், ரெண்டுத்துக்கும் ஒன்றும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதனால தான் நான் விர்ச்சுவல் பாக்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு செட் பண்ணதெல்லாம் சொல்லிட்டு அப்புறம் நான் VMwareல வந்து இந்த மிஷின் செட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ லோட் ஆகிட்டு இருக்கு. கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆக்சுவலாக. ஸோ ஒரு 2-3 டைம்ஸ் ரீஸ்டார்ட்டும் ஆகும். ஸோ ரீஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இது வந்து டிஃபால்ட்டாக ஒரு பாஸ்வேர்ட், நீங்கள் லாகின் பண்ணதுக்கு ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வர மாதிரி ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணி வச்சுக்கோங்க. செட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்த உடனே ஃபர்ஸ்ட் செட்டப்புக்கு வந்து சிஸ்டம் ரெடி ஆகிடும். ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம லாகின் பண்ணிவிட்டு ஸோ ஒரு 4 விஷயம் முக்கியமாக பண்ண போகிறோம். ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம்னாக்கா வந்து எப்போவுமே ஒரு OS போட்ட உடனே வந்து
ஃபயர்வாலை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணுவோம். எனக்கா வந்து அது டிஸ்டர்ப் பண்ணுங்கிறதுக்காக. ஸோ ஃபயர்வால் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு அப்புறம் வந்து என்ஹான்ஸ்டு மோட்னு ஒன்று இருக்கும் ஆக்சுவலாக ஐஇ யூஸ் பண்ணுறதுக்கு. அதை வந்து ஆஃப் பண்ணி வைப்போம். அப்புறம் வந்து என்ன பண்ணுவோம்னாக்கா ஹோஸ்ட் நேம் சேஞ்ச் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ அதை தான் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க நீங்கள், சாரி நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ ஸ்டார்ட் கிளிக் பண்ணி சர்வர் மேனேஜர் கிளிக் பண்ணிங்கன்னா சர்வர் மேனேஜர் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் தான் நம்ம எல்லா வேலையுமே பண்ண போகிறது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் லோட் ஆகிறதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ ஒன்ஸ் சர்வர் மேனேஜர் ஓப்பன் ஆகிட்ட உடனே நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா லோக்கல் சர்வர் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா விண்டோஸ் ஃபயர்வால் சொல்லிட்டு இதை கிளிக் பண்ணுங்கள். ப்ரைவேட்டை கிளிக் பண்ணிட்டு டர்ன் ஆஃப் விண்டோஸ் ஃபயர்வால் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஆஃப் பண்ணுங்கள். இதையும் ஆஃப் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. ஸோ இப்போ இது ஆஃப் ஆகிடுச்சு. இதை க்ளோஸ் கொடுத்துருங்க. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஐஏ இன்ஹான்ஸ் செக்யூரிட்டின்னு சொல்லிட்டு ஸோ இதையும் கிளிக் பண்ணுங்கள். ஆஃப் கொடுங்க, ஆஃப் கொடுங்க, ஓகே கொடுத்துருங்க. ஸோ இது ரெண்டும் முடிஞ்ச உடனே வந்து ஹோஸ்ட் நேமும் சேஞ்ச் பண்ணணும். ஸோ ஹோஸ்ட் நேம் கிளிக் பண்ணுங்கள், சேஞ்ச் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நம்ம ஹோஸ்ட் நேம் பேர் என்னது, CB01 -GUI கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு ரீஸ்டார்ட் பண்ணுவான்னு கேட்கும். அதுக்கு ஓகே கொடுத்துருங்க. சரிங்களா? ஓகே கொடுத்துட்டு க்ளோஸ் கொடுத்தீங்கன்னா ரீஸ்டார்ட் பண்ணுவான்னு கேட்கும். ரீஸ்டார்ட் பண்ணிடுங்க. ரீசெட் பண்ண உடனே ஹோஸ்ட் நேம்லாம் கரெக்டாக அப்டேட் ஆகி சிஸ்டம் வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா ஆக்டிவ் டைரக்டரின்னு ஒரு சர்வீஸ் இன்ஸ்டால் பண்ணுவோம். இந்த ஆக்டிவ் டைரக்டரிங்கிறது எதுக்குனாக்கா நான் சொன்ன பார்த்தீங்களா, நம்ம ரெண்டு சிஸ்டம் யூஸ் பண்ண போகிறோம். ஒரு சிஸ்டம் வந்து எல்லா வேலையும் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ண போகிறோம். இன்னொரு சிஸ்டம் வந்து ரிமோட் சிஸ்டம் வச்சுட்டு ஒன்றுக்கும் மேற்பட்ட மிஷினில் வந்து எப்படி ஆட்டோமேட் பண்ண போகிறோங்கிறதுலாம் சொன்னோம் பார்த்தீங்களா. ஸோ இப்போ ஒன்றுக்கும் மேற்பட்ட மிஷின் சொல்லும்போது வந்து நீங்கள் உங்கள் வீட்டு கம்ப்யூட்டர் எடுத்துக்கோங்களேன். நீங்கள் உங்கள் வீட்டு கம்ப்யூட்டரில் வந்து நீங்கள் ஒரு பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணியிருப்பீங்க கரெக்டாக. அந்த பாஸ்வேர்ட் எப்படி அத்தன்டிகேட் ஆகும், உங்கள் லோக்கல் கம்ப்யூட்டரில் வந்து அந்த பாஸ்வேர்ட் எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகிருக்கும். அந்த இடத்துல அத்தன்டிகேட் ஆகும் கரெக்டுங்களா. ஸோ இப்போ ரெண்டு கம்ப்யூட்டர் தனித்தனியாக பாஸ்வேர்ட் ஸ்டோர் பண்ணியிருக்கணும். ஸோ ரெண்டு கம்ப்யூட்டர் தனி யூசர் இருப்பாங்க. ரெண்டு கம்ப்யூட்டருக்கு தனி பாஸ்வேர்ட் செட் பண்ணணும். அப்புறமா நம்ம வந்து ரெண்டு கம்ப்யூட்டர் தனித்தனியாக லாகின் பண்ண முடியும் கரெக்டுங்களா. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னாக்கா இந்த ரெண்டு கம்ப்யூட்டருமே வந்து ஒரே யூசர் ஒரே பாஸ்வேர்ட் வச்சு லாகின் பண்ண போகிறோம். அது அப்படி பண்ணலாமே, அப்போ ரெண்டுக்கு ஒரே பாஸ்வேர்டு செட் பண்ணிக்கலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணாலும் ரெண்டு கம்ப்யூட்டர் தனித்தனியாக அதோட கம்ப்யூட்டர் கிட்ட தான் போய் அத்தன்டிகேட் ஆகும் கரெக்டாக. அப்போ நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் ஃபஸ்ட் கம்ப்யூட்டர் என்ன பண்ணாக்கா ஃபஸ்ட் கம்ப்யூட்டரோட டேட்டா பேஸில் போய் செக் பண்ணி அத்தன்டிகேட் ஆகும். அதே மாதிரி செகண்ட் கம்ப்யூட்டர் என்ன பண்ணாக்கா செகண்ட் கம்ப்யூட்டர் டேட்டா பேஸில் செக் பண்ணி அத்தன்டிகேட் ஆகும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஆகிறதா என்ன பிரச்சனைனாக்கா தனித்தனியாக செட் பண்ணாமல் எனக்கு ஒரே இடத்துல தான் ரெண்டுமே அத்தன்டிகேட் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ லாகின் பண்ணுறேக்கா, நம்ம PS யூசர் செட் பண்ணி லாகின் பண்ணுறேக்கா, அது என்ன பண்ணுனாக்கா டேரெக்டாக போயிட்டு எனக்கு ஒரு இடத்துல போய் அத்தன்டிகேட் ஆகிட்டு வரணும். ரெண்டுமே ஒரே கம்ப்யூட்டரில் அத்தன்டிகேட் ஆகணும். ஸோ அதுக்கு ஒரு வழி தான் வந்து ஆக்டிவ் டைரக்டரின்னுவாங்க. ஆக்டிவ் டைரக்டரிங்கிறது என்னன்னாக்கா ஒரு டேட்டா பேஸ் ஆக்சுவலாக. அங்கே என்ன பண்ணுனாக்கா யூசர்ஸ் கிரியேட் பண்ணலாம், கம்ப்யூட்டர்ஸும் அந்த டேட்டா பேஸில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்ணுனாக்கா இந்த யூசர்ஸ் எல்லாமே வந்து இந்த டேட்டா பேஸில் இருக்க கம்ப்யூட்டரில் வந்து ஈஸியாக லாகின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா நீங்கள் எடுத்துக்கோங்களேன், உங்கள் ஆஃபீஸ்லேயே எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10 சிஸ்டம் இருக்குது, 20 ஒரு காலையில் ஒரு 10 பேர் ஒர்க் பண்ணுறீங்க, சாயங்காலம் ஒரு 10 பேர் ஒர்க் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாமே. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து உங்களுக்கு ஒருத்தருக்கு ஒரு சிஸ்டம் கொடுக்க முடியாது கரெக்டுங்களா. எல்லாரும் வந்து எந்த சிஸ்டம் வேணால் உட்காரலாம்னு சொல்ல முடியும். ஸோ அப்போ எல்லாரும் எந்த சிஸ்டம் வேணால் உட்காரலாங்கிற போது எப்படி நீங்கள் லாகின் பண்ணுவீங்க? உங்கள் லாகின் பண்ணி பாஸ்வேர்டு வந்து எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வந்து கரெக்டாக அத்தன்டிகேட் ஆனால் தான் உங்களால் லாகின் பண்ண முடியும். ஸோ என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு யூசரும் பாஸ்வேர்டும் வந்து ஒரு இடத்துல கிரியேட் பண்ணி வச்சிருவோம் நம்ம. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த கம்ப்யூட்டர் வந்து அதே டேட்டா பேஸில் ஆட் பண்ணி வச்சுட்டு இந்த கம்ப்யூட்டரில் இந்த யூசர்ஸ் யார் லாகின் பண்ணாலும் அலோவ் பண்ணுன்னு சொல்லிடுவோம். ஓகேங்களா? ஸோ அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னாக்கா வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எந்த சிஸ்டம் உட்காந்தாலும் அந்த சிஸ்டம்லாம் வந்து அந்த டேட்டா பேஸில் இருக்கு இல்லைங்களா. ஸோ அதெல்லாம் என்னன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களால் வந்து லாகின் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம்னாக்கா நம்ம அடுத்து ஒரு CB02 கோர் ஒரு கம்ப்யூட்டர் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த கம்ப்யூட்டரை வந்து இந்த டேட்டா பேஸில் ஆட் பண்ணிடுவோம். நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ ஆக்டிவ் டைரக்டரி இன்ஸ்டால் பண்ணிட்டு இங்கே ஒரு யூசர் கிரியேட் பண்ணுறோம். இந்த டேட்டா பேஸில் கிரியேட் பண்ணிட்டோம்னாக்கா இந்த யூசர் வந்து இந்த இருக்கிற எல்லா கம்ப்யூட்டர்லையும் லாகின் பண்ண முடியும். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் இந்த யூசர் வச்சு நான் எந்த கம்ப்யூட்டரில் வேணால் என்ன வேணால் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இன் ஓவர்வியூவில் என்னன்னாக்கா ஒரு சிம்பிள் டேர்மில் சொல்கிறேன், ஆக்டிவ் டைரக்டரிங்கிறது ஒரு பெரிய கான்செப்ட். ஆக்சுவலாக நம்ம சிம்பிளாக வந்து இந்த PowerShell தெரிஞ்சு வச்சுக்கனாக்கா ஆக்டிவ் டைரக்டரிங்கிறது ஒரு டேட்டா பேஸு. ஸோ அங்கே யூசர்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம், அதே சமயத்தில் வந்து கம்ப்யூட்டர்ஸும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த டேட்டா பேஸில் இருக்கிற கம்ப்யூட்டர் எல்லாத்துலேயுமே வந்து அந்த யூசர்ஸ் வந்து லாகின் பண்ண முடியும். ஸோ இது நம்ம எங்கே PowerShell எப்படி யூஸ் ஆகும்னு கேட்டிங்கனாக்கா வந்து நம்ம வந்து ஒரே பாஸ்வேர்டு ஒரே யூசர் நேம் வச்சுக்கிட்டு உங்களுக்கு கரெக்டான ரைட்ஸ் இருந்துச்சுனாக்கா நீங்கள் அந்த டேட்டா பேஸுக்கு எல்லா கம்ப்யூட்டர்லையுமே வந்து லாகின் பண்ண முடியும். சாஃப்ட்வேர் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் பண்ண முடியும் ரிமோட்லி. ஆக்சுவலாக அந்த கம்ப்யூட்டர் லாகின் பண்ணாமலே நீங்கள் வந்து கமாண்ட் மூலமாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இப்போ ஆக்டிவ் டைரக்டரி எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னாக்கா நம்ம இந்த CB01 சர்வர் சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த சர்வர் தான் அந்த டேட்டா பேஸ் சர்வராக மாற்ற போகிறோம்.
என்ன பண்ணுனாக்கா ஸ்டார்ட் கிளிக் பண்ணுங்க, சர்வர் மேனேஜர் கிளிக் பண்ணுங்க, கிளிக் பண்ணிட்டு மேனேஜ் கிளிக் பண்ணுங்க, இங்கே ஆட் ரோல்ஸ் இருக்கு இல்லையா அதை கிளிக் பண்ணுங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, லோட் ஆகட்டும். ஓகே, இப்போ கிளிக் பண்ணுங்க ஆட் ரோல்ஸ். கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க, நெக்ஸ்ட் கொடுங்க, நெக்ஸ்ட் கொடுங்க. இங்கே வந்து ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் சர்வீசஸ்க்கு பார்த்தீங்களா, ஸோ இதை கொடுங்க. இப்போ ஆட் கொடுங்க, ஆட் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட், நெக்ஸ்ட், இன்ஸ்டால். ஸோ இது இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிடும். நான் சொன்ன பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா பேஸில் யூசர்ஸ் கிரியேட் பண்ணிவிடுவோம், கம்ப்யூட்டர்ஸும் ஆட் பண்ணிவிடுவோம். இதை ஆட் பண்ணிட்டோம்னாக்கா இந்த டேட்டா பேஸில் இருக்க கம்ப்யூட்டர் எல்லாமே வந்து இந்த டேட்டா பேஸில் இருக்க யூஸரை வந்து அத்தன்டிகேட் பண்ண முடியும்னு சொன்னேன். ஓகேங்களா? ஸோ இந்த டேட்டா பேஸ்லாம் ஓகே, டேட்டா பேஸ்க்கு ஃபஸ்ட்டு ஒரு பேர் வைக்கணும், கரெக்டுங்களா? ஸோ அந்த சரி எப்படி நம்ம கண்டுபிடிப்போம் ஆக்சுவலாக? நம்ம டேட்டா பேஸ்க்கு ஒரு பேர் வச்சுட்டோம் வச்சுக்கோங்களேன். இந்த டேட்டா பேஸில் இருக்க யூசர்ஸ் தான் எப்படி கண்டுபிடிப்போம்? அப்போ என்ன பண்ணுவோம்னாக்கா ஒரு யூசர் பின்னாடி வந்து அந்த டேட்டா பேஸ் நேம் போடுவோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என் டேட்டா பேஸ்க்கு நான் வந்து claybrainers.comனு ஒரு பேர் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஏன்னு ஒருத்தர் இருக்காருக்கா, a@claybrainers.com, b@claybrainers.com, c@claybrainers.comனு சொல்லிட்டு அந்த யூசர் பேருக்கு பின்னாடி வந்து நம்ம claybrainers சஃபிக்ஸ் போட்டுருவோம். ஸோ அப்போ என்ன அர்த்தம்னாக்கா, இந்த யூசர் வந்து இந்த டேட்டா பேஸில் இருக்கவங்க அப்படின்னு தெரிஞ்சிடும். அதே மாதிரி கம்ப்யூட்டர்ஸ்க்கு என்ன பண்ணுவோம்னாக்கா அட் claybrainers.com கொடுப்போம். அட்டுக்கு பதிலாக டாட் கொடுப்போம் கம்ப்யூட்டர்ஸில். ஸோ நம்ம cb02-core டாட் claybrainers.com அதே மாதிரி டாட் claybrainers.com சொல்லிட்டு எல்லா கம்ப்யூட்டர்ஸ்க்கு வந்து டாட் claybrainers.com சஃபிக்ஸ் கொடுத்துருவோம். சஃபிக்ஸ்னுவாங்க, பின்னாடி ஒரு டேர்முக்கு சஃபிக்ஸ்னுவாங்க. ஸோ நம்ம யூசர்ஸ்க்கும் பின்னாடி சஃபிக்ஸ் கொடுத்துட்டோம், கம்ப்யூட்டர்ஸ்க்கும் பின்னாடி சஃபிக்ஸ் கொடுத்துட்டோம். ஸோ ஒரு யூசர் ஃபார் எக்ஸாம்பிள் a@claybrainers.com வந்து லாகின் பண்ணும்போது இந்த கம்ப்யூட்டர்லேயே வந்து டாட் claybrainers.com ரெண்டுமே இருக்குது, ரெண்டுமே claybrainers இருக்கும்போது இது ரெண்டும் எடுத்துகிட்டு போய் அந்த டேட்டா பேஸ்ட்டை கொடுக்கும். நீனும் claybrainers என் டேட்டா பேஸ் தானா, நீனும் claybrainers என் டேட்டா பேஸ் தானா, உன்னோட பாஸ்வேர்ட் கரெக்டானு பார்க்குறேன், நீ என் டேட்டா பேஸில் இருக்கேன்னு பார்க்குறேன், ரெண்டு பேருமே இருக்கீங்க, ஓகே வந்து நீங்கள் லாகின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும். ஸோ இப்படி தான் வந்து ஆக்டிவ் டைரக்டரி ஒர்க் பண்ணுது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ அந்த சர்வீஸை இன்ஸ்டால் பண்ணுறோம் அந்த கம்ப்யூட்டரில். அடுத்து வந்து டேட்டா பேஸை கான்ஃபிகர் பண்ணுவோம். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து வச்சுக்கோங்க இந்த சர்வீஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். அடுத்து கான்ஃபிகர் பண்ண போகிறோம். இதை க்ளோஸ் பண்ணிட்டு இந்த எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் இருக்கு இல்லையா, இங்கே கிளிக் பண்ணி ப்ரொமோட் தி சர்வர் அஸ் டொமைன் கண்ட்ரோலர். ஸோ அந்த டேட்டா பேஸ் சர்வர் சொல்ல பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் டொமைன் கண்ட்ரோலர்னுவாங்க. நான் என்ன சொன்னேன், ஃபஸ்ட்டு இந்த டேட்டா பேஸ்க்கு பேர் வைக்கணும். நம்ம என்ன பேர் வைக்க போகிறோம், claybrainers.comனு பேர் வைக்க போகிறோம். வச்சாச்சு. அடுத்து நெக்ஸ்ட் கொடுக்குறோம். அடுத்து என்ன பண்ணுறோம்னாக்கா வந்து இந்த ஸ்டெப் எல்லாமே கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம கொஞ்சோண்டு ரிசோர்ஸ் வச்சிருக்கோம் இல்லைங்களா, ஸோ அதெல்லாம் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே கொஞ்சம் டைம் எடுக்கும். இதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக பண்ணி முடிச்சிட்டிங்கனாக்கா வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து ஈஸியாக முடிஞ்சிடும் ஆக்சுவலாக. ஓகே, இப்போ என்ன பண்ணுங்கள், 2012 கொடுத்துக்கோங்க. நீங்கள் இதில் கொடுத்துட்டு இங்கே என்ன பண்ணுங்கள், பாஸ்வேர்டு வந்து ஏதாவது பாஸ்வேர்டு வச்சுக்கோங்க ஞாபகம் மாதிரி. இந்த பாஸ்வேர்டு நம்ம இப்போதைக்கு யூஸ் பண்ண மாட்டோம். இது வந்து அந்த டேட்டா பேஸ் ஆக்சஸ் பண்ணதுக்குண்டான பாஸ்வேர்டு, இது யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இது அப்படியே விட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்த உடனே திரும்பி இது லோட் ஆகும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொடுங்க. ஓகே, இதுக்கு நெக்ஸ்ட் கொடுங்க. அப்புறம் நெக்ஸ்ட். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ப்ரீ ரெக்வசிட்ஸ்லாம் செக் பண்ணணும். ஆக்சுவலாக உங்கள் கம்ப்யூட்டர் எல்லாமே காம்பேக்டபுளாக இருக்கான்னு செக் பண்ணிவிடும். செக் பண்ணதுக்கப்புறமா இன்ஸ்டால் பண்ணும். ஓகேங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணலாம்.
ஓகே, எல்லாமே செக் ஆயிடுச்சு, ப்ரீரெக்வெஸ்ட் பாஸ் ஆயிடுச்சு, இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ இந்த இன்ஸ்டாலேஷன் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு இந்த இன்ஸ்டாலேஷன் முடிஞ்ச உடனே உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன். சரிங்களா? ஓகே, இன்ஸ்டாலேஷன் முடிஞ்ச உடனே வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பாப்அப் கேட்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா க்ளோஸ் பண்ணிவிட்டு ரீஸ்டார்ட் பண்ணணும். அவ்வளோதான் அது வேலை. இதையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் ஆகும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். இந்த ரீஸ்டார்ட் ஆகி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அது ரீஸ்டார்ட் ஆகி ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வந்து நம்ம திரும்பி லாகின் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆல்ரைட், நம்ம கம்ப்யூட்டர் வந்து டொமைன் கண்ட்ரோலாக மாறி கொஞ்சம் நேரம் எடுத்து ரீஸ்டார்ட் ஆகிடுச்சு. நீங்கள் ரீஸ்டார்ட் ஆகும்போதே பார்த்துருக்கலாம், ரொம்ப நேரம் எடுத்துகிட்டு இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா பாருங்கள், இப்போ ப்ளே பிரைனர் ஸ்லாஷ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு வந்துச்சு பார்த்தீங்களா? ஸோ இப்போ நம்ம பழைய பாஸ்வேர்டே கொடுத்து உள்ளே போகிறோம். உள்ளே போயிடும். நான் சொன்ன பார்த்தீங்கன்னா காமன் பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு, காமன் பாஸ்வேர்ட்னா காமன் பாஸ்வேர்ட் மட்டும் இல்லை, காமன் யூஸராக இருக்கணும் ஆக்சுவலாக. காமன் யூசர் 2 கம்ப்யூட்டரில் இருந்தால் தான் நம்ம 2 கமாண்டையும் ரன் பண்ண முடியும். ஸோ காமன் யூசர் காமன் பாஸ்வேர்ட் வேணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நம்ம வந்து இப்படி பண்ணுறோமே. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னாக்கா வந்து ஸ்டார்ட் கிளிக் பண்ணி என்ன பண்ண போகிறோம்னாக்கா வந்து சர்வர் மேனேஜருக்குள்ளே போகிறோம். போயிட்டு டூல்ஸில் போயிட்டு ஆக்டிவ் டைரக்டரி யூசர்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ்னு கிரியேட் பண்ணுறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னாக்கா நான் சொன்ன பார்த்தீங்கன்னா நம்ம யூசர் கிரியேட் பண்ணணும், அப்புறம் கம்ப்யூட்டரை வந்து ஆட் பண்ணணும் இந்த டேட்டா பேஸில். ஸோ அப்போ தான் வந்து அந்த டேட்டா பேஸில் இருக்க கம்ப்யூட்டருக்குள்ளே இந்த யூசர் வந்து லாகின் பண்ண முடிஞ்சா ஈஸியாக லாகின் பண்ணலாம். ஒரே பாஸ்வேர்டு வச்சு லாகின் பண்ணிக்கலாம்னு சொன்ன பார்த்தீங்களா? ஸோ நம்ம இப்போ யூசர் கிரியேட் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம், க்ளே பிரைனஸ் உங்கள் டொமைன் பேரை கிளிக் பண்ணிக்கோங்க. யூசர்ஸ் இருக்குல்லையா, அங்கே போயிட்டு ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே எங்கேயாச்சும் ஃப்ரீ ஸ்பேஸில் நியூ யூசர்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. கிரியேட் பண்ணால் இப்படி வரும். சரிங்களா? நம்ம என்ன பண்ணுறோம், பவர்ஷெல்ங்கிறதுனால பிஎஸ்னு போட்டு யூசர் அப்படின்னு கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோம், இதுதான் நீங்கள் லாகின் பண்ணுற நேமு. ஸோ பிஎஸ் யூசர் அப்படின்னு கொடுத்துருங்க. சரிங்களா? கொடுத்துட்டு நெக்ஸ்ட். இதில் வந்து பாஸ்வேர்டு ஏதாவது செட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம தான் யூஸ் பண்ண போகிறோங்கிறதுனால இந்த பாஸ்வேர்டு இந்த செக் பாக்ஸ் அன்செக் பண்ணிட்டு பாஸ்வேர்ட் நெவர் எக்ஸ்பேஸ் கொடுங்க. ஏன்னா நம்ம இந்த ப்ராக்டிகல் ஃபுல்லாக இதே பாஸ்வேர்ட் யூஸ் பண்ணுறதுனால இப்படி கொடுத்துரும். ஓகேங்களா? கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுத்துருங்க. கொடுத்தோடனே இங்கே யூசர் கிரியேட் ஆகிடும். அதுக்கு என்ன பண்ணுங்க, டபுள் கிளிக் பண்ணி மெம்பர்ஸ்குள்ளே போயிட்டு ஆடு கொடுத்துட்டு டொமைன் அப்படின்னு கொடுத்து செக் நேம் கொடுங்க. டொமைன் அட்மின் இருக்கு இல்லைங்களா, இதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டு அப்ளை கொடுத்துருங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபுல் கண்ட்ரோல் ஆகிடுவீங்க இப்போது. ஸோ இது வரைக்கும் பண்ணி முடிச்சிட்டிங்கனாக்கா உங்களோட சிஸ்டம் வந்து ஆல்மோஸ்ட் கான்ஃபிகர் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுங்கள், ரைட் கிளிக் அமைக்கிட்டு சைன் அவுட் பண்ணிவிட்டு திரும்பி கண்ட்ரோல் ஆர் டெலிட் அமைக்கிட்டு இங்கே அதர் யூசர்ஸ் இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி நம்ம யூசர் சொன்னோம் இல்லையா, பிஎஸ் யூசர் அப்படின்னு கொடுத்துட்டு உங்கள் பாஸ்வேர்ட் கொடுத்தீங்கன்னாக்கா உங்கள் பிஎஸ் யூசர் லாகின் ஆகிடும். ஸோ நம்ம இந்த யூசரில் தான் நம்ம எல்லா ஒர்க் அவுட்டுமே பண்ண போகிறோம். ஸோ நம்ம இப்போ CB01 GUI மிஷின் ரெடி ஆகிடுச்சு. இந்த மிஷினில் நம்ம எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்டுமே பண்ண போகிறோம். ஸோ நம்ம அடுத்து வந்து CB02 சர்வர் கோரை வந்து எப்படி ஓஎஸ் போட்டு அதை எப்படி இந்த டேட்டா பேஸில் ஆட் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ நீங்கள் வந்து GUI முடிஞ்சிச்சு. அடுத்து என்ன பண்ணுங்கள், இந்த CB01 இருக்கு இல்லைங்களா, அதை ஷட் டவுன் பண்ணி ஆஃப் பண்ணி வச்சிருங்க. ஷட் டவுன் பண்ணாலே ஆஃப் ஆகிடும் மிஷின். ஓகேங்களா? அடுத்து என்ன பண்ணுங்கள், நம்ம CB02 கான்ஃபிகர் பண்ண போகிறோம். கரெக்டுங்களா? ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், CB02 கிளிக் பண்ணிட்டு செட்டிங்ஸ்குள்ளே போங்க. நம்ம சீக்கிரம் வேலை முடியணுங்கிறதுக்காக என்ன பண்ணுறோம், டைம் பீயிங்க்கு நம்ம என்ன பண்ணுறோம், ரேமை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுறோம். சரிங்களா? என்ன பண்ணுங்கள், ரேம் வந்து 102 ஃபுல்லாக 2048 கொடுக்குறீங்க. ஓகேங்களா? 2048 2GB ரேமாக செட் பண்ணி, ஏன்னா சீக்கிரம் இன்ஸ்டால் ஆகும். அப்போ தான் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சவங்க திரும்பி 1GB மாற்றிக்கலாம். சரிங்களா? கொடுத்ததுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்க, ஸ்டார்ட் பண்ணுறீங்க மிஷினை. ஓகே, அதே மாதிரி இங்கே கிளிக் பண்ணிவிட்டு CD செலக்ட் பண்ணிட்டு ஸ்டார்ட் கொடுக்குறோம். அதே ஸ்டெப்ஸ் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். என்ன அங்கே டெஸ்க்டாப் எக்ஸ்பீரியன்ஸ்னு கொடுத்துறீங்களா, இங்கே அதை கொடுக்காம வந்து நம்ம என்ன கொடுக்க போகிறோம்னாக்கா வந்து நார்மல் அப்படின்னு கொடுப்போம். ஆக்சுவலாக நார்மல் ஸ்டாண்டர்ட் இமேஜ் கொடுப்போம். ஸோ ஒன்ஸ் இது லோட் ஆன உடனே நான் சொல்கிறேன் என்ன பண்ண போகிறோங்கிறது. ஸோ இப்போ சிஸ்டம் லோட் ஆகிட்டு இருக்கு. ஆல்ரைட், பூட் ஆகிட்டு இருக்கு. ஆஸ் யூஷுவல் இந்த செட்டிங்ஸ் அப்படியே விட்டுருங்க. இன்ஸ்டால் நான் கொடுங்க.
ஸோ இங்கே வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணணும். ஏன்னா டெஸ்க்டாப் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு தேவையில்லை, நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் போதும். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அப்படியே கொடுத்துட்டு அக்செப்ட், நெக்ஸ்ட், கஸ்டம், நியூ, அப்ளை, ஓகே கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா திரும்ப அதே மாதிரி இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் ஆகும். இதுவும் கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும். ஆல்ரெடி இப்போ 100% முடிஞ்சிடுச்சு இன்ஸ்டாலேஷன். அதே மாதிரி சிஸ்டம் ரீஸ்டோர் ஆக போகுது. ரீஸ்டார்ட் நான் கொடுக்கலாம். ஸோ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள். ஸோ இங்கே புதுசாக பாஸ்வேர்ட் செட் பண்ணணும். இங்கே இது வெறும் கோர் தான், நீங்கள் அந்த கிராஃபிக் எதுவுமே பார்க்க முடியாது, வெறும் கமாண்ட் லைன் மட்டும் தான் பார்க்க முடியும். ஸோ பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணியாச்சு, இப்போ லாகின் பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் வந்துருச்சு. ஓகேங்களா. ஸோ நம்ம இதில் எல்லாத்தையும் கான்ஃபிகர் பண்ண போகிறோம். இந்த சிஸ்டம் வந்து நம்ம ஏடி டேட்டா பேஸோட ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கள், உங்கள் சிஸ்டம் வந்து ஷட் டவுன் பண்ணுங்கள். ஷட் டவுன். ஷட் டவுன் பண்ணதுக்கு முன்னாடி வந்து ஹோஸ்ட் நேம் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் என்ன பண்ணுங்கள், எஸ்கான்ஃபிக் போடுங்க. போட்டுட்டு இதில் வருது பார்த்தீங்களா. ஸோ இங்கே என்ன பண்ணுங்கள், நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணுனாக்கா வந்து ஹோஸ்ட் நேம் சேஞ்ச் பண்ணணும். ஸோ ஹோஸ்ட் நேம் என்ன C2. ஸோ 2 கொடுங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணுங்கனாக்கா CB02/ என்னது கோர். ஓகேங்களா. ஸோ கொடுத்துட்டு ஓகே கொடுத்தோடனே சிஸ்டம் ரீஸ்டார்ட் பண்ணுவான்னு கேட்கும். ரீஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஆஃப் பண்ணி வச்சுருங்க சிஸ்டம். ஓகேங்களா. ஓகே, இப்போ 2 மிஷினும் டர்ன் ஆஃப் பண்ணியிருக்கோம். நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த செகண்ட் மிஷின் இருக்குல்லையா கோர், அதில் போயிட்டு ரேம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம் இல்லையா, அது திரும்பி வந்து கம்மி பண்ணுறோம் 1 GB. ஏன்னா அப்போ தான் நம்ம எல்லா மிஷினும் ரன் பண்ணுவோம். ஸோ சிஸ்டம்குள்ளே போங்க, ரேம்குள்ளே போயிட்டு 1 GB கூட தேவை, 750 MB இருந்தால் கூட போதும் நம்ம. ஓகேங்களா. கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு இப்போ 2 மிஷினுமே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேங்களா. இதையும் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க, இதையும் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போ நான் 2 மிஷினுமே ஆன் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், CBG01 கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் ஆன் இருக்குது, சர்வர் கோரும் ஆன் இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸை ஆன் பண்ணி விடணும். ஓகேங்களா. ஆன் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் கொடுத்துட்டு நம்ம P யூசர்னு ஒன்று கிரியேட் பண்ணுறதுக்குலாம் அந்த யூசரையும் லாகின் பண்ணுறோம். ஸோ லாகின் பண்ணியாச்சு. இதை அதே மாதிரி சர்வர் கோர் இதுக்கும் அதே மாதிரி நம்ம ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்துருப்பீங்களா, அந்த பாஸ்வேர்டை லாகின் பண்ணுவோம். லாகின் பண்ணி முடித்த உடனே உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா, நம்ம அந்த வீடியோவில் பண்ணும்போது என்ன பண்ணோம் ஞாபகம் இருக்குங்களா, என்ன பண்ணோம், நம்ம வந்து சர்வரை புதுசாக கிரியேட் பண்ண உடனே வந்து ஃபயர்வாலை டிசேபிள் பண்ணணும். அதே மாதிரி இதுக்கும் ஃபயர்வாலை டிசேபிள் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ அதுக்கு என்னன்னாக்கா கமாண்டு netsh adb firewall set private profile file state off கொடுத்தோடனே ஆஃப் ஆயிடுச்சு. அதே மாதிரி netsh @firewall set public profiles state off கொடுத்து ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் ப்ரொஃபைல் வந்து ஆஃப் ஆயிருக்கு. ஓகேங்களா. ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், ஃபயர்வால் ஆஃப் பண்ணிட்டோம். அடுத்து என்ன பண்ணோம், எஸ்கான்ஃபிகுள்ள போயிட்டு நம்ம என்ன பண்ணோம், 8 நெட்வொர்க் செட்டிங் செட் பண்ணோம், DNS சர்வர் செட் பண்ணோம். ஏன்னாக்கா இப்போ நம்ம வந்து இந்த கம்ப்யூட்டருக்கு எப்படி வந்து அந்த சர்வர் வந்து டேட்டாபேஸ் சர்வர் இருக்குன்னு தெரியாது இல்லையா. ஸோ நம்ம அந்த டேட்டாபேஸ் சர்வரை DNS செட் பண்ணுறோம். அது என்ன பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் 8 கொடுத்துட்டு இங்கே வந்துட்டு இங்கே என்ன பண்ணுறோம், ஆப்ஷன் 1 கொடுக்குறோம். கொடுத்த உடனே இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 2 செட் DNS சர்வர் இருக்கு இல்லைங்களா, அதை கொடுக்குறோம். கொடுத்துட்டு இங்கே ஒரு IP அட்ரஸ் கேட்குது பார்த்தீங்களா, இதுக்கு என்ன பண்ணுங்க, உங்களோட GUIயில் போயிட்டு கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிட்டு IP கான்ஃபிக்னு கொடுங்க. கொடுத்த உடனே இங்கே ஒரு IP வருது பார்த்தீங்கன்னா 10.10.100.105. உங்களுக்கு வேறு ஐபியாக இருக்கலாம், அந்த IP அப்படியே எடுத்துகிட்டு வந்து இங்கே கொடுக்கணும். 10.10.100.105 கொடுத்து என்டர் கொடுங்க. ஓகே, செட் ஆயிடுச்சு. ஓகே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஆல்டர்னேட்டிவ் DNSக்கு நன் கொடுத்துருங்க. கொடுத்துருங்களா. இப்போ என்னன்னாக்கா முடிஞ்சிச்சு. அப்புறம் 4 கொடுக்கணும். ரிட்டர்ன் ஆகிட்டோமா. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம
இப்போ இந்த 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 கம்ப்யூட்டர் வந்து நான் டேட்டா பேஸில் ஆட் பண்ணணும்னு சொன்னேன் பார்த்தீங்களா? ஸோ அந்த வேலையை பண்ண போகிறோம். அதுக்கு பேர் டொமைனில் ஜாயின் பண்ணுதுன்னுவாங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன், 1 நமக்கு. ஸோ ஜாயின் பண்ணதுக்கு டி கொடுத்தாச்சா? இப்போ claybrainers.com டொமைன் நேம். யூசர் நேம் என்னது? claybrainers/p யூசர். நம்ம யூசர் கிரியேட் பண்ணி அந்த யூசர். பாஸ்வேர்ட் கொடுக்குறோம். கொடுத்த உடனே ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்ல வந்து என்ன பண்ணாக்கா வந்து இந்த மிஷின் ஆட் ஆயிடுச்சுன்னு வரும். இந்த கம்ப்யூட்டர் ஜாயின் டு தி டொமைன் வரும். ஓகே, திரும்பி கொடுக்கலாம். சாரி, 1 கொடுக்குறோம். டி claybrainers.com / ஓகே, நான் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் யூசர் கொடுத்தேன், ஒர்க் ஆயிடுச்சு. நீங்களும் உங்க பி யூசர் கொடுக்கலாம், இல்லை அட்மினிஸ்ட்ரேட்டர் யூசர் கொடுக்கலாம், எது வேணா கொடுக்கலாம். நீங்க ஃபர்ஸ்ட் லாகின் பண்ணும்போது ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்துருக்கு பார்த்தீங்களா? அந்த மிஷின் கிரியேட் பண்ணும்போது அந்த பாஸ்வேர்ட் கொடுத்துருங்க. ஆக்சுவலா கொடுத்தா ஒர்க் ஆகும். கொடுத்துட்டு இப்போ டியூ வாண்ட் ரீஸ்டார்ட் நிற்கும். ரீஸ்டார்ட் கொடுத்துட்டு எஸ் கொடுத்துருங்க. இது நியூ கம்ப்யூட்டர் தேவைப்படுதான் கேட்கும். வேணாம், அப்படியே என்டர் கொடுத்தீங்கன்னாக்கா உள்ள போயிடும். ஆக்சுவலா அவ்வளோதான். ஸோ 15 டு எக்ஸிட். இப்போ என்ன பண்ணுங்க, ஷட் டவுன். அதுவே ரீஸ்டார்ட் ஆகும். அப்படி ஒருவேளை ஆகலைனாக்கா நீங்களே ரீஸ்டார்ட் பண்ணி விட்டுருங்க. கொடுத்தீங்கன்னாக்கா அவ்வளோதான். ஸோ இந்த மிஷின் ரீஸ்டார்ட் ஆன உடனே வந்து இந்த மிஷினும் அந்த டேட்டா பேஸில் ஆட் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி கண்ட்ரோலர் டெலிட் கொடுத்த உடனே நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டர் நிற்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், கண்ட்ரோலர் டெலிட் கொடுத்த உடனே எஸ்கேப் கொடுங்க. திரும்பி எஸ்கேப் கொடுங்க. இப்போ அதர் யூசர்ஸ் கொடுங்க. 2 வாட்டி எஸ்கேப் கொடுத்த உடனே இந்த விண்டோ வரும். அதர் யூசர்ஸ் கொடுங்க. கொடுத்துட்டு நம்ம பி யூசர் இருக்கு இல்லையா, அவரை கொடுங்க. கொடுத்துட்டு பாஸ்வேர்ட் கொடுங்க. கொடுத்த உடனே வெயிட் பண்ணுங்க, பாஸ்வேர்ட் தப்பு. ஆக்சுவலாக நான் பி யூசர் பாஸ்வேர்டு தப்பாக கொடுத்துறேன், அதனால தான் ப்ராப்ளம். ஸோ அதை சரி பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ போனால் ஒர்க் ஆகும் கரெக்டாக. பிஎஸ் யூசர் பார்த்தீங்களா, தப்பு நான் தான் பண்ணியிருக்கேன். பி யூசரில் பிஎஸ் யூசர். ஓகேங்களா? ஸோ அந்த பிஎஸ் யூசர் வந்துடுச்சு. ஆக்சுவலாக இப்போ உள்ளே போயாச்சு. ஸோ இப்போ 2 மிஷின் ரெடியாக இருக்குது. நான் சொன்னேன் டேட்டா பேஸ் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அது என்ன டேட்டா பேஸ் எங்கேயா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, நீங்கள் என்ன பண்ணுங்கள், சர்வர் மேனேஜருக்குள்ளே போங்க. போயிட்டீங்களா? இங்கே வந்து டூல்ஸில் போயிட்டு ஆக்டிவ் டைரக்டரி யூசர்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ்குள்ளே போனீங்கன்னாக்கா, நம்ம யூசர் கிரியேட் பண்ண பார்த்தீங்களா, அங்கேயே கம்ப்யூட்டர்ஸ்னு ஒரு பாக்ஸ் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்களா, நம்ம எதுவுமே பண்ணல, ஆட்டோமேட்டிக்காக இந்த கம்ப்யூட்டர் வந்து இந்த டேட்டா பேஸில் ஆட் ஆயிடுச்சா. ஸோ இங்கே இருக்கிற எல்லா யூசர்ஸுமே வந்து இந்த கம்ப்யூட்டரில் வந்து லாகின் பண்ணலாம். இதுதான் வந்து இந்த செட்டப். ஸோ இதோட வந்து இந்த செட்டப் முடிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணாக்கா, ரெண்டுத்துலையுமே PowerShell வெர்ஷன் செக் பண்ணலாம். என்ன பண்ணுங்கள், திரும்பி ஸ்டார்ட் கிளிக் பண்ணுங்கள், PowerShell கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதுக்குள்ளே வந்து நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் ஓப்பன் ஆகிறதுக்கு லேட் ஆகுது. ஓகே, ஸோ அப்புறம் நமக்கு ஒரு கமெண்ட் தெரியும். PowerShell என்ன கமெண்ட் அது, PowerShell வெர்ஷன் செக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச அப்படியே டைப் பண்ணுங்கள். அது என்னக்கா $PS வெர்ஷன் டேபிள். ஸோ அதை தான் இப்போ டைப் பண்ண போகிறோம் இப்போ இங்கே. ஸோ $PS வெர்ஷன் டேபிள். ஸோ 5.1 PowerShell வெர்ஷன் இருக்குது. அதே மாதிரி இங்கே டைப் பண்ணுறோம். இங்கே என்ன பண்ண போகிறோம், PowerShell நீங்கள் டைப் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு. நார்மலாகவே PowerShell ஓப்பன் ஆகுது கொஞ்சம் லேட் ஆகும். எனக்கு வந்து அது எல்லா மாடியூல்ஸும் லோட் ஆகிறதுக்கு லேட் ஆகும். பட் ஒன்ஸ் ஓப்பன் ஆகிடுச்சுனாக்கா அதில் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளமே இருக்காது. ஸோ இங்கே
ps version table $ps version table கொடுத்து என்டர் கொடுத்தீங்கன்னாக்கா இங்கேயும் PowerShell வெர்ஷன் 5.1 இருக்கு. ஸோ நம்ம என்விரான்மெண்ட் பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம அடுத்த வீடியோல வந்து என்ன பண்ணலாம்னாக்கா PowerShell வந்து கோட் பண்ண ஆரம்பிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த என்விரான்மெண்ட் ஏற்ற பிசி கான்ஃபிகரேஷன் இருக்கிறவங்க இந்த என்விரான்மெண்ட் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒருவேளை பிசி கான்ஃபிகரேஷன் இல்லைனாலும் போன வீடியோவை பார்த்து உங்கள் PowerShell வெர்ஷன் 5.1க்கு அப்டேட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா வந்து PowerShell கோட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன செட் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஃபஸ்ட்டு வந்து விர்ச்சுவல் பாக்ஸ் டவுன்லோட் பண்ணி விர்ச்சுவல் பாக்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். அதே மாதிரி விண்டோஸ் சர்வர் 2016 டவுன்லோட் பண்ணிட்டோம். அப்புறம் அந்த விர்ச்சுவல் பாக்ஸில் வந்து 2 விர்ச்சுவல் இமேஜை விர்ச்சுவல் மிஷினை கிரியேட் பண்ணிட்டோம். அந்த விர்ச்சுவல் மிஷினில் வந்து 2016 ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து சர்வர் கோராகவும் இன்னொன்று வந்து கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸாகவும் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அப்புறம் அதில் ஆக்டிவ் டைரக்டரி எல்லாம் கான்ஃபிகர் பண்ணி ஒரே யூசர்வே வந்து ரெண்டு கம்ப்யூட்டரும் லாகின் பண்ணுற மாதிரி பக்காவாக செட் பண்ணி வச்சுட்டோம். அப்புறம் அதில் PowerShell வெர்ஷனும் செக் பண்ணிட்டோம். ஸோ இது வரைக்கும் முடிச்சிட்டீங்கன்னாக்கா உங்கள் லேப் செட்டப் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் வந்து PowerShell கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணால் PowerShell எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ உங்ககிட்ட இந்த என்விரான்மெண்ட் இருந்துச்சுனாக்கா உங்ககிட்ட இதுக்கேற்ற கம்ஃபர்டபுளான பிசி இருந்துச்சுனாக்கா நீங்கள் இந்த லேபை செட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை இல்லைனாலும் கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் என்ன பண்ணலாம்னாக்கா வந்து வெறும் PowerShell வெர்ஷன் 5.1 மட்டும் அப்டேட் பண்ணிட்டு நீங்கள் இந்த வீடியோ சீரிஸ் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணலாம். நான் ஏன் இதை திரும்ப சொல்கிறேன்னு கேட்டீங்கன்னாக்கா இதை ஒரு காரணமாக காட்டி வெறும் வீடியோ மட்டும் பார்க்கக்கூடாது. நீங்கள் ஆக்சுவலாக எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து நல்லாவே வந்து தெரிய வரும். ஏன்னாக்கா நீங்கள் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு 5 தப்பு பண்ணுவீங்க. அந்த 5 தப்புல உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் வரும். வெறும் வீடியோ சீரிஸை மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா வந்து உங்களுக்கு எதுவுமே ஞாபகம் வராது. வேஸ்ட் ஆக்சுவலாக வீடியோ சீரிஸ் பார்க்குறது. ஸோ திரும்பி சொல்கிறது என்னன்னாக்கா வந்து இருக்கிற என்விரான்மெண்ட்டே போதும். நீங்கள் வந்து கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ண மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம வந்து PowerShell எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கலாம். Until then, see you. Bye bye.